ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். நேற்று ராஜ்யசபால மாநிலங்களவையில அசல் அரசியல் அமைப்புல இல்லாத மதச்சார்பற்ற சோசியலிஸ்ட் வார்த்தைகளை நீக்க வேண்டும்னு ஒரு மசோதாவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய MP பீம் சிங் கொடுத்திருக்கிறாரு. தனிநபர் மசோதாவா தாக்கல் செய்திருக்கிறாரு. அது ஏற்கனவே அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. நீதிமன்றங்களுக்கும் போனாங்க. ஆனா நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டது. இருந்தாலும் பொலிட்டிக்கலா முன்னெடுத்துட்டு போறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தெரியுது. எப்படி இதை பார்க்கறீங்க சார்? அதை ஒட்டி வரக்கூடிய செய்திகளை பற்றியே இன்னைக்கு பேசலாம் சார். இல்ல, அதாவது மதச்சார்பற்ற அப்படிங்கிறது இவங்க நீதிமன்றங்களுக்கு போகும்போது சொன்னாங்க, அரசியல் அமைப்பு சட்டத்துல நீங்க என்ன வேணாலும் திருத்தங்கள் பண்ணலாம், ஆனா பிரையாம்பிள் எப்படி திருத்தம் பண்றது, அதை ஆட் பண்ணிருக்கீங்க, அதனால இதை நீக்கிறணும்னு சொன்னாங்க. அப்ப அம்பேத்கர் சொன்னது தான் அவரும் கோட் பண்ணாரு. அம்பேத்கரும் இதுல இந்த விவாதங்கள் நடந்தது. விவாதங்கள் நடக்கும்போது சில பேர் அந்நேரமே சஜஸ்ட் பண்ணாங்க இது மாதிரி செக்யூர்னு சேர்க்கலாமேன்னு. அந்நேரம் சொல்லப்பட்ட பதில் என்னன்னா, அதான் இதுல அரசியல் சட்டத்தை நீங்க முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த மதச்சார்பற்ற தன்மைங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, தன்னந்தனியா எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அதனால அந்நேரம் அதை ஏத்துக்கணுங்கிற கம்பல்ஷன் எதுவும் அந்நேரம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நாட்டில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது 1950 அரசியல் சட்டம் ஏற்கப்பட்டது. இது 76 26 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2 சொற்களும் பிரையாம்பிள் சேர்க்கப்பட்டது. அதற்கு காரணம் இந்த நாட்டில் நடக்கிற அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு டெண்டன்சி உருவாகிறது. அடுத்து ஏழை பணக்காரர்கள் இடையில உள்ள வேற்றுமைகள் இடைவெளி ரொம்ப வெகுவாக அதிகரிப்பது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அன்னைக்கு அதிகரிக்கிறது அதிகமாக அதிகரிக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எவ்வளவு அதிகரிச்சுன்னு பார்த்தா அன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தெரியுது. அப்போ அன்னைக்கே சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தையை சேர்க்கணும் அப்படிங்கிற தேவை இருந்ததுன்னா, மதச்சார்பற்ற அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற தேவை இருந்ததுன்னா, அது இன்னைக்கு இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த 2 சொற்களையும் நீக்க வேண்டும் என்ற முயற்சி எடுக்கும் பொழுதே அந்த 2 சொற்களும் அங்கு இருக்க வேண்டியதன் அவசியம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆனா இவங்க அந்த 2 சொற்களும் மதச்சார்பற்ற சோசியலிஸ்ட் அப்படிங்கிற 2 சொற்களும் குழப்பத்தை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க சார். எனக்கும் உங்களுக்கும் இதுல எந்த குழப்பமும் இல்லை. யாருக்கு என்ன குழப்பம் இருக்குன்னு அவங்கதான் தெளிவுபடுத்தணும். செய்தியில் அவங்க சொல்றது சோவியத் ஒன்றியத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சோசியலிஸ்ட் என்ற சொல் சேர்க்கப்பட்டது, முஸ்லிம்களை திருப்திப்படுத்துவதற்காக மதச்சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது அப்படின்னு 2 விஷயத்துக்கும் ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிறார்கள். மதச்சார்பற்றங்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்துல நிரவி கிடக்கிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த விவாதங்களின் போது கூறப்பட்டது. அது சமீபத்தில் இருந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. அதான் ஏற்கனவே உங்க கான்ஸ்டியூஷன் மதச்சார்பற்ற தன்மை உள்ளதா தான் இருக்கு. அப்ப அந்த வார்த்தை பிரையாம்பிள் இருக்கிறதுல என்ன பெரிய கேடு வந்துடும் அப்படின்னு சொல்லித்தான் உச்ச நீதிமன்றம் அந்த இதையே ரிக்வஸ்டை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அடுத்து சோசியலிஸ்ட் சொல்றாங்க சோவியத் யூனியனை திருப்திப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தான் சோவியத் யூனியனே இல்லை. அப்ப இவங்களுக்கு என்ன அதை பத்தி அப்ஜெக்ஷன் வந்தது? அன்னைக்கு நமக்கு இருந்த த்ரெட், அதாவது இந்தியா இட்ஸ் நாட் அன் ஐலண்ட். இது உலகின் ஒரு பகுதி. உலகத்தில் உள்ள இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ் நடக்கிற எல்லாமே இந்தியாவையும் பாதிக்கும். இட் வில் இம்பாக்ட், நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ பாதிக்கும். அதுக்கு தகுந்தபடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது தேவை. நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். நிக்சன் அமெரிக்க அதிபர் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சட்டம் இது மாதிரி லோக்கல் ரவுடி மாதிரி இவங்ககிட்ட இந்திய பிரதமர்கிட்ட பேசினாரு. 200 டேங்க் அனுப்பிச்சிருக்கோம், தூளாக்கிரும் உங்க தேசத்தை, எச்சரிக்கையோடு செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா அந்நேரம் இந்திரா காந்தி அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கிறது நமக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, நட்பு நாடுங்கிற முறையில் நீங்க எங்களுக்கு அறிவுரை கூறுவது உங்களுடைய உரிமை, ஆனால் எது எங்களுக்கு ஏற்றது என்று தெரிந்து நடக்க வேண்டியது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. கிசிஞ்சர் கூட இந்த கிசிஞ்சரோட கேட்டாரு, ஏன் மேடம் எங்க பிரசிடென்ட் நீங்க இவ்வளவு கடுமையா பேசியிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டது. இவங்க சொன்னாங்க, 4000 மைலுக்கு தள்ளி இருந்துகிட்டு ஒரு பெரிய சுதந்திர நாட்டை காலனி நாடு மாதிரி ஆதிக்கம் பண்ணணுங்கிற காலம் எல்லாம் மலையேறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க.
இப்போ அந்த காலத்துல அமெரிக்க அதிபர் சொன்னதுல இருந்து ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சது, அவங்க எப்படியாவது இந்தியாவை வந்து அடக்கி வைக்கணும், பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கணும்னு செயல்பட்டாங்க. உதாரணமா பங்களாதேஷ் உருவானதுக்கு அப்புறம் கடைசியாக அங்கீகாரம் கொடுத்த 2 நாடுகள் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் பிரிட்டனும். மற்ற நாடுகள்லாம் வந்து தொடர்ந்து அங்கீகாரம் கொடுத்து இவங்க 2 பேரும் தான் ரொம்ப எவ்வளவு தாமதிக்க முடியுமோ அவ்வளவு தாமதிச்சாங்க. இப்ப அந்த காலத்துல வந்து இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணணுங்கிற நோக்கத்தோட 7th ஃபிளீட்டை அனுப்பி வச்சாங்க. 7th ஃபிளீட் வந்து அன்னைக்கு வந்த பொழுது 7th ஃபிளீட் வந்ததுன்னா நம்மளால எதுவும் பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அவங்களுடைய ஆயுத பலத்திற்கு முன்னால. ஆனால் அதற்கு முன்னால வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்க, நமக்கு வந்து உதவி செஞ்சாங்க. இதுல வந்து அவங்க 7th ஃபிளீட் இதுல இந்தியன் ஓஷன்ல வந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ரஷ்யன் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து மேலே எழும்பி வந்தது. அதை பார்த்த உடனே தான் 7th ஃபிளீட் சொன்னாங்க, we have lost our time, we have missed our time அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனாங்க. அந்த நேரத்துல வந்து சோவியத் யூனியன் வந்து நமக்கு உறுதுணையா இருந்தது. அப்படின்னா சோவியத் யூனியனுடைய துணையை தேட வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருந்தது. அதனால சோவியத் யூனியன் தொடர்ந்து நமக்கு அந்த உறுதுணையா இருந்தது. இத்தனை வருஷமா சோசியலிஸ்ட் வார்த்தையை நம்ம சேர்க்கல. லெட்டஸ் ரிமெம்பர், இது நடந்ததெல்லாம் 1971. ஆனா சோசியலிஸ்ட் வார்த்தையை சேர்த்தது 1976, 5 வருஷம் கழிச்சு. அப்ப நாட்டுல இருக்கிற டிஸ்பாரிட்டிஸ் பார்த்து இதை நீக்கணும்னா இந்த சோசியலிஸ்ட் ஒரு தாரக மந்திரமாக இது திரும்ப திரும்ப மக்கள் மனதில் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் அந்த சோசியலிஸ்ட் வார்த்தையை சேர்த்ததுக்கு. அதனால சோவியத் யூனியன் திருப்திப்படுத்துறதுக்கான சொல்றதுல வந்து எந்த விதமான அர்த்தம் கிடையாது. சோவியத் யூனியன் நமக்கு உற்ற துணைவனாக இருந்ததுங்கிறது உண்மை. 1971 வந்து இந்தோ சோவியத் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி ஒன்று போட்டாங்க. அந்த ட்ரீட்டி போட்டது வந்து அமெரிக்காட்ட வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு, நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உலகில் துணைவர்கள் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்றதுக்கு. அது வந்து இவங்களை வந்து அமெரிக்கா வந்து தயக்கத்துக்கு உள்ளாக்குச்சு. இதெல்லாம் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். இந்த லோக்கல் பாலிடிக்ஸே புரியாதவங்க தான் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பத்தி ஒன்றும் தெரியாம இப்படி எல்லாம் பார்லிமெண்ட்ல வந்து மசோதா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல கொள்கையில சமரசமே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு ஜேபி நட்டா பேசியிருக்கிறார் சார். ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு கூட்டம் பேசும்போது சொல்றாரு, பாஜகவினர் கூட்டத்துல பேசும்போது சொல்றாரு. அதுல பேசும்போது பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி 20 மாநிலங்கள்ல ஆட்சி கட்டில இருக்காங்க, பாஜக மட்டும் 13 மாநிலங்கள்ல இருக்குது. விரைவில் இந்த எண்ணிக்கை 13ல இருந்து 15ஆக உயரும் அப்படின்னு பேசுறாரு. அவங்க கொள்கையில மாறாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து ஆரம்பத்துல 50கள்ல என்ன கொள்கையில இருந்தோமோ அதே கொள்கையை இப்ப நிறைவேற்றி இருக்கிறோம். 370 நீக்கி இருக்கிறோம், அயோத்தியில ராமர் கோயிலை கட்டி இருக்கிறோம், முத்தலாக்கு முறை ஒழிக்கப்பட்டு முஸ்லிம் பெண்களுக்கு விடுதலை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆனா காங்கிரஸும் நேருவும் இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்துற கொள்கையை தான் வச்சிருந்தாங்க. நாம வந்து அனைவரும் சமம்ங்கிற மாதிரி ஒரு கொள்கையை வைத்திருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்வது எல்லாமே சிறுபான்மையினருக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளை தான் ஹைலைட் பண்றாரு. இது ஏற்கனவே இந்த தனிநபர் மசோதாவை ஒட்டி இந்த மாதிரி செய்திகள் இருக்கிறதுனால அதை பற்றி கேட்கிறேன். மற்றபடி அதுல புதிதாக எதுவும் இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு நாளிதழுக்குள்ள நிறைய செய்திகள் செக்யூலரிசத்துக்கு எதிராக செய்திகளாக குவிஞ்சு கிடக்குது. அது எல்லாமே தற்செயலாக ஆங்காங்கே நடந்ததா இல்ல ஒரு டிசைனுக்குள்ள வருதாங்கிற கேள்வினால அதை மட்டுமே இன்னைக்கு சப்ஜெக்டா எடுத்தேன். இல்ல, ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் தான் இவைகள் செயல்படுகின்றன, அதுல சந்தேகமே கிடையாது. அவங்கவுங்க வேற வேற மாநிலத்துல போய் சொல்றது எல்லாமே வந்து ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தின் கீழ் தான். சிறுபான்மையினருக்கு ஆதரவு கொடுத்தாரு, சிறுபான்மையினருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சிறுபான்மையினர் அந்த நாட்டுல ஆட்சியை ஆண்டுகிட்டு இருக்காங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். அவர்களுக்கு உள்ள உரிமைகள் கொடுக்க வேண்டிய இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆல் ஆர் ஈக்குவல்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அந்த ஈக்குவாலிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுல வந்து என்ன தவறு இருக்கிறது? இந்த ஈக்குவாலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றது மூலம் தான் உலகத்துல வந்து நம்ம தலை நிமிர்ந்து நிக்க முடியுது. பாகிஸ்தான் வந்து நிக்க முடியாத ஒரு ஸ்டாண்டு நம்ம எடுக்க முடியறது காரணம் எங்க நாட்டுல வந்து மதத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலோ நாங்கள் ஈக்குவாலிட்டி சமத்தை நாங்கள் குலைப்பதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கோட்பாடு. அந்த கோட்பாடு வந்து இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தை நிறைவேற்றி வச்சிருக்கோம். இதுல சிறுபான்மையினை ஆதரிக்கிறேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதாவது இப்போ பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரு வந்து பாபர் மசூதி கட்டுவதற்கு மக்களுடைய பணத்தை செலவழிக்க விரும்பினார் அப்படின்னு பேசியதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவரு. அதாவது நேரு பற்றி அவங்க சொல்ற பொய்யான தகவல் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது. அதுவும் பாபர் மசூதியோட காங்கிரஸ இணைச்சு வைக்கிறதும், இந்திய அரசியல்ல பஸ்மாசுரன் ராகுல் காந்தி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்றதும், அவரு யார் தலையில கை வச்சாலும்
அவர் அது அழிந்து போகும், அந்த கட்சி அழிந்து போகும். யார்கிட்ட ராகுல் காந்தி கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சி அழிந்து போகுங்கிற அர்த்தத்துல அவங்க வந்து பஸ்மாசுரன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொற்களே கூட அந்த இதிகாசம், புராணம் இதுல இருந்து தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனா அவங்க வந்து அதை எல்லாருக்கும் பொதுவான உதாரணமாக கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்படி அந்த முயற்சிகள் வந்து அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். அதை ஒட்டி தமிழ்நாட்டிலையும் சில குரல்கள் இருக்கு சார், அதையும் பத்தி பேசலாம். இங்க காங்கிரஸ் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றதும், பஸ்மாசுரன் ராகுல் காந்தியை திரும்பவும் இவங்க நேருவையும் ராகுல் காந்தியையும் கடுமையாக தாக்குவதையும் எந்த வகையில பார்க்கணும் சார்? இல்ல, இவங்களுடைய உதாரணப்படி பார்த்தா, பஸ்மாசுரன் புராணப்படி பார்த்தா பாஜக தான் பஸ்மாசுரன். ஏன்னா இவங்க எந்த கட்சி கூட சேர்ந்தாலும் அந்த கட்சியை நாசப்படுத்தியிருக்காங்கிறது வந்து இந்திய வரலாறு. சிவசேனா என்னாச்சு, இப்ப பீகார்ல என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, அடுத்து தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்தாலே மக்களுக்கு வந்து புரியாதா? இவங்க எப்பயுமே வந்து சொல்லில் வல்லவர்களாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு ஊடகங்கள் வந்து அவருடைய சொற்களை மீறாதவைகளாக நடந்து கொண்டிருக்கின்றனங்கிறது துரதிருஷ்டவசமானது. அதனால இவங்களுடைய சொல் வந்து எடுபடுது. ஆனா சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் யாரு பஸ்மாசுரனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும். சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை சுற்றி நடந்த சர்ச்சைகளுக்கு பிறகு திரும்பவும் பாஜக தமிழ் மாநில தலைவர், தமிழ்நாட்டு தலைவர் நயினார் நாகேந்திரன் அயோத்தி என்ன ஐரோப்பாலயா இருக்கு, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க முயற்சி செய்யறாங்க, தமிழ்நாட்டை அயோத்தியாக்க முயற்சி செய்யறாங்கன்னு சொல்றீங்களே, அது என்ன ஐரோப்பாலயா இருக்கு, அயோத்தியில எல்லாமே நல்லா இருக்கு, இங்க தமிழ்நாடே அயோத்தி ஆனாலும் அதுல ஒன்றும் தப்பு இல்லை, ராமர் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலுக்கு பிறகு அவன் அமையும், ராமர் ஆட்சி இங்கு நடக்கும் அப்படின்னு அவர் திரும்பவும் இங்க பேசியிருக்கிறாரு. எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி சனாதன தர்மத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இந்த ராமர் ஆட்சிங்கிற சொல் உங்களுக்கு கொடுக்கிற உணர்வு, சனாதனம் அழியாமல் இங்கேதான் இருக்கும் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார்? இதுல ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, கன்வெர்ட்ஸ் ஆர் மோர் ஃபெனட்டிக்கல் அப்படின்னு. மதம் மாறியவர்கள் ஏற்கனவே மதத்தில் உள்ளவர்களை தீவிரவாதிகளாக இருப்பார்கள்னு. அது மாதிரி நயினார் நாகேந்திரன் வந்து ஏடிஎம்கேல இருந்து இந்த பக்கம் வந்தவர் இப்ப ரொம்ப தீவிரவாதம் பேசுறாரு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த எல்லா சொல்லுமே வந்துங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும். இவங்க நம்ம புதுசா ஒண்ணு சொல்ல வேண்டாம். ராமரை பற்றி எழுதப்பட்ட கதைகள் இருக்குல்ல, வரலாறுங்கிற பேர்ல, ஏன்னா அந்த காலத்துல வரலாறுங்கிறது ஒரு சயின்ஸா வரல, அதனால கர்ண பரம்பரை கதைகள் இது மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். எதை பற்றி 10,000 வருஷத்துக்கு கிமு 10,000க்கு முன்னாடி இருந்தது எல்லாத்தையுமே பத்தி அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா கற்காலம் அப்படிங்கிறது வந்து, அதுக்கப்புறம் புதிய கற்காலம்ங்கிறது வந்து, அதுக்கப்புறம் வந்து செம்பு யுகம், பித்தளை யுகம், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மனித குலத்துல நாகரிகம் தோணுச்சு. அது வரைக்கும் வந்து விலங்குகளோட விலங்கு சோசியல் அனிமல் இப்ப சொல்றோம், அந்நேரம் நான் சோசியல் அனிமலா ஷியர் அனிமலா வந்து மனிதர்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. இந்த ராமர் கதையில வந்து இவங்க ரொம்ப பெருமையா சொல்ற ஒரு பகுதி இருக்கு. என்னன்னா, சம்புகன்னு சொல்லி ஒரு வேடன் வந்து வேத கோஷங்கள் எழுப்பின, வேதமெல்லாம் படிச்சுட்டு அந்த வேத கோஷம் எழுப்பினானா. உடனே விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள் வந்து ராமர்ட்ட வந்து சொன்னாங்களா, சனாதனமே அழிஞ்சிரும், ஒரு சூத்திரன் இது மாதிரி வேத ஓதனா எப்படி அப்படின்னு கேட்ட உடனே இங்க இருந்து ராமர் வந்து ஒரு அம்பு எடுத்து விட்டாராம். இந்த காலத்துல வந்து ஏவுகணை எல்லாம் வருதுல்ல, அது மாதிரி அது அவ்வளவு தூரத்துல போய் சம்புவனுடைய தலையை வந்து வெட்டிடுச்சான், அவன் கொண்டுட்டாங்களாம். இது அவங்களுடைய கதையில சொல்லப்படுறது, யாரும் புதுசா சொல்ல, இதை இன்னும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ ராமருடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சொல்லி இவங்க சொல்ற கதைப்படி பார்த்தா, அங்க வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமும் நடக்கல. யாராவது ஒருத்தர் கல்வியில் மேம்பட வேண்டும் என்று நினைத்தால் நீ கல்வி கற்க தகாதவன்னு சொல்லி அவனை கொல்றது வந்து ராஜ தர்மமாக கருதப்பட்டது அப்படின்னு அவங்களுடைய கதையில சொல்லியிருக்கு. இதை யாராவது ஏத்துக்க முடியுமா? ராமராட்சி வரும்னா இவங்க சொல்றபடி பார்த்தா ராமராட்சி வந்தா என்ன வரும்னு இவங்க சொல்ல வர்றாங்க. இந்த மனு தர்மத்துல சொல்லியிருக்கதா சொல்றாங்களே, சூத்திரன் படிக்கணும்னு நினைச்சான்னா அவன் காதல் ஈயத்த காட்சி ஊத்துன்னு சொல்லி எழுதியிருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே, அப்ப அதை திரும்பவும் கொண்டு வரணும்னு சொல்றாங்களா? மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள்னு சொல்ற ஒரு கருத்துக்கும், மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்துக்கும் இடையில நடக்கிற இன்டென்சிஃபைடு வார் தான் இன்னைக்கு. இந்த யுத்தம் என்னைக்குமே நடந்துகிட்டு இருந்தது. இந்த யுத்தத்துல வந்து பலமானவர்களாக ஏற்கனவே அதிகார பீடத்தை கைப்பற்றியவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து த வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. அதனால வந்து இதை ஒரேடியா வந்து நசிக்கிறணும், நமக்கு இடையில ஆட்சி இருக்கு
அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க சொல்ற வார்த்தைகள் இது. நயினா நாகேந்திரனும் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட சேர்ந்து கோஷம் போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடு அயோத்தி மாதிரி ஆனா என்னன்னு சொல்லி கேட்டா, அயோத்தி வந்து ஏதோ இந்த பேடி ப்ரொடக்ஷன்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கே முன்னுதாரணமா இருந்ததுன்னா, அப்ப அயோத்தி மாதிரி தமிழ்நாடு ஆறுல என்ன தப்புன்னு கேட்டா அதுல எந்த தப்பும் இல்லை. இப்ப எதை வச்சு அயோத்தியா தமிழ்நாடு மாறணும்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. பாபர் மசீதை வந்து அடிச்சோம், நாங்க சிறுபான்மையர் வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டோம். அது மாதிரி தான். அதை தவிர அயோத்திக்கு இன்னைக்கு என்ன பெரிய ஒரு இது இருக்கு, பேர் இருக்கிறது. அப்போ இவங்க அன்னைக்கு பாபர் மசீது வந்து அயோத்தி ராமர் பிறந்ததாக கருதப்பட்ட ஒரு இடத்துல வந்து அன்னைக்கு வந்து பாபர் மசீத் கட்டுனதுங்கிறது வந்து ஒரு குரூரம். அந்த காலத்துல வந்து உலகத்துல எல்லா மதங்களும் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லுங்க, சிலுவை வார்கள் நடந்தன. எங்கேயோ உட்காந்துட்டு போப்பாண்டவர் வந்து போய் இதுல வந்து ஜெருசலேத்தை வந்து பிடிச்சிட்டு வாங்க, அது நம்முடைய புனித இடம் சொல்லி சொல்ல, அதுக்காக ஐரோப்பாவில் வந்து மன்னர்கள்லாம் வந்து இங்க சண்டை போட்டு பல பேர் தங்களுடைய உயிரை இழந்த கதையெல்லாம் உண்டு. இன்னைக்கு அதே மாதிரி திரும்ப முடியுமா உலகம்? இப்போ பாபரி மசீத் வந்து ராமர் பிறந்த இடத்துல வச்சது எந்த அளவுக்கு தவறோ அந்த அளவுக்கு தவறுதான் பேந்திக் ரிலிஜன் ஒரு ரிலிஜன் இருந்த பொழுது அந்த ரிலிஜன் இருந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டியை வந்து இவர் வந்து மன்னரே வந்து ஏற்றுக்கொண்ட பின்னால் அந்த அந்த மதத்தின் கோயில்கள் அத்தனையும் சர்ச்சுகளாக மாற்றப்பட்டன. இது வரலாறு. அது சரியா? இது எதுவுமே சரியில்லை. சமண மத கோயில்கள் அத்தனையும் இந்து மத கோயில்கள், சைவ மத கோயில்களாக, அந்நேரம் இந்து மதம் ஒன்று கிடையாது, சைவ மத கோயில், பௌத்த மத கோயில்கள் எல்லாம் சைவ மத கோயில்களாக மாற்றப்பட்டனவே, அது சரியா? அது சரி கிடையாது. இது எதுவுமே சரி கிடையாது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் ஹிஸ்டரி பக்கம் போகணுமா? மறுபடியும் அந்த காட்டு மிராண்டித்தனத்தை செய்யணுமா? அதுக்காகத்தான் சட்டம் போட்டாங்க. 1947 வந்து எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் கோ இருந்ததோ வழிபாட்டு தலங்கள், அந்த ஸ்டேட்டஸ் கோ பின்பற்றப்பட வேண்டும்னு சட்டம் போட்டாங்க. பாபரி மசீத் தவிர, ஏன்னா அது ஏற்கனவே டிஸ்பியூட்டட் கோர்ட்ல இருக்கு, அது ஒன்ன தவிர மற்ற எதுலையுமே வந்து எந்த விதமான குழப்பமும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. ஆனா இந்த அயோத்திக்கு அடுத்து இவங்க மறுபடியும் வியாபம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. கோவிலை இடிச்சிட்டு மசூதி கட்டினாங்கிறதுக்கான எந்த ப்ரூஃபும் சொல்லல சார். இல்ல, அவங்க கோயில் இடிச்சிட்டு கட்டல, அந்த இடத்துல கட்டினாங்க. அந்த இடத்துல ராமர் பிறந்த இடத்துல வந்து இவங்க மசூதி வந்து ஏற்படுத்தினாங்க. அது ராமர் பிறந்த இடமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு, மக்களிடையே அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து துவாரகாலையும் அதைத்தான் பண்ணாங்க, பக்கத்துல தான் கட்டினாங்க, காசிலையும் அதைத்தான் கட்டினாங்க. ஆனா அதுவே வந்து தேவையற்ற ஒரு செயல். அப்படி பண்றது வந்து ஒரு மதத்துடைய வழிபாட்டு தலம் இருக்கும் பொழுது அதுக்கு பக்கத்துல இன்னொரு மதத்துடைய வழிபாட்டு தலத்தை கொண்டு வருதுங்கிறது தேவையற்ற ஒரு செயல். அந்நேரம் இருந்த மெச்சூரிட்டி அவ்வளவுதான், சோசியல் மெச்சூரிட்டி மன்னர்களுக்கு. அது தவறுதான், அது செஞ்சிருக்க வேண்டியது, தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கி இருக்க வேண்டியது. ஆனா இது அதுக்கு என்ன பதில் இன்னைக்கு? அதை இடிச்சு தள்ளுறதா? இப்ப இதுல வந்து நான் சொன்னேன், ஆமா, பேந்திக் ரிலிஜனுடைய கோயில்கள் அத்தனையும் சர்ச்சா மாற்றப்பட்டன. அதே போல தோப்பா வந்து எழுதியிருக்காரு, அவருடைய இது ஆய்வு வந்து அவருடைய பிஎஸ்சி ஆய்வு வந்து என்னது, இதுல வந்து மதுரைக்கு பக்கத்துல ஆமா சமணர் கோயில், அழகர் கோயில் வந்து சமணர் கோயில் தான் மாற்றப்பட்டதுன்னு சொல்லி ஆதாரத்தோட காமிச்சிருக்காரு. அதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க? இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு இந்தியாவில. வந்து கோயில்கள் வந்து ஒரு சமயத்தை சேர்ந்த கோயிலையே மாத்திருக்காங்க இன்னொரு சமயத்துடைய கோயில. அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அது அப்ப எவ்வளவு பெரிய தவறு? பாபரி மசீத் கட்டுறது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதை விட பெரிய தவறு இதெல்லாம். ஒரு வழிபாட்டு தலம் இருக்கும், அது பக்கத்துல இன்னொரு வழிபாட்டு தலத்தை எதுக்கு அனாவசியமா வந்து சண்டை கலப்புறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆனா ஒரு வழிபாட்டு தலத்தையே மாத்தி இன்னொரு மதத்துடைய வழிபாட்டு தலமா மாத்துறது அதை விட பெரிய தவறு இல்லையா? அதனால இந்த தவறுகளுக்கெல்லாம் இன்னைக்கு பரிகாரம் என்ன? மறுபடியும் வந்து பேக் டு ஹிஸ்டரின்னு சொல்லி போகவா? இப்ப சமணர்கள் வந்து மைனாரிட்டியா இருக்காங்க, வாய் பேச முடியலங்கிறதுனால அவங்களுடைய வழிபாட்டு தளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அதை பத்தி யாரும் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இவங்களுடைய ஆர்குமெண்ட் படி பார்த்தா. அதனால இதுக்கு தீர்வு வந்து என்னன்னா, நீங்க தீர்வு சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் என் நண்பர்கள் இன்னைக்கு உள்ள வந்து ஸ்டேட்டஸ் கோ ரொம்ப குறுக்கிடுறதாக சொல்றாங்க, அதனால நீங்க முடிச்சதுக்கு அப்புறமே பேசுறேன். அதாவது இன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் கோல வந்து அனாவசியமா வந்து குழப்பம் ஏற்படுத்தாமல் இருப்பதுதான். இப்போ நாகூர் ஆண்டவர் கோயிலும் மேரி வேளாங்கண்ணியும் நம்முடைய மாரியம்மன் கோயிலும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு தமிழ்நாட்டுல. என்ன பெரிய கலாட்டா வந்துட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதுல வந்து படிச்சேன், சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூல் திண்டுக்கல் வந்து படிச்சேன். அங்க உள்ள இவர் வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர் வந்து லீவ்ல போகும்போது சொல்லுவான், நாங்க டூர் அடிக்க ஒரு ரிலீஜியஸ் டூர் போறோம், என்ன போறோம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வேளாங்கண்ணி மாதா இதுல சர்ச்சில் போய் ப்ரே பண்ணுவாங்களாம், இதுல நாகூர் ஆண்டவர் இதுல போய் ப்ரே பண்ணுவாங்களாம், அதே மாதிரி நம்ம மாரியம்மன் கோயிலையும் ப்ரே பண்ணுவாங்க. 3 இடத்துக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வருவாங்க. அந்த நான் 8வது 9வது படிக்கும் போது 3 இடத்துல வேற சாமி இல்லையான்னு நாங்க பேசிட்டு, அதுக்கு இந்த பையன்
போறேன்னு சொல்றேன். எல்லா கோயிலும் இருக்க சாமி ஒரு சாமி தானப்பா, வேற வேற பேரைத்தானே வச்சு சொல்றோம். எங்க அம்மா அப்பா எல்லா கோயிலுக்கும் போவாங்க. இதுதான் ஒரு சரியான ஒரு தத்துவமாக இருக்க முடியும், நம்பிக்கையாக இருக்க முடியும். அவ்வளவுதான். அந்த பகுதியில நானும் சில ஆண்டுகள் இருந்தேன் சார். அப்போ வந்து டவுன் சவுத்ல தான் என்னுடைய ஊரு. டவுன் சவுத்ல இருந்து இங்க வரக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் அந்த வேலையை செய்வாங்க. அவங்கள கூட்டு போவேன் இங்க இருந்து. அதுல மெயின் வந்து போற வழியிலேயே நாகூர், அதுக்கப்புறம் சிக்கல், நாகப்பட்டினத்துல ஒரு பெருமாள் கோயில், வேளாங்கண்ணி அப்படின்னு வரிசையாக ஒரு டூர் அந்த சைடு ஃபுல்லா போயிட்டு தான் வருவாங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அங்க யாரும் வந்து ஏன் வேளாங்கண்ணி கூப்பிட்டு போறேன்னு ஒருவர் கூட கேட்டது இல்லை. மாறாக அவங்க அஜெண்டாலேயே அது இருக்கு. நாகூர் தர்காவுக்கும் போகணும், அங்கேயும் போகணும், வேளாங்கண்ணிக்கும் போகணுங்கிறது இருக்கு. நீங்க பேசும்போது சொன்னீங்கல்ல சார், மன்னர்கள் செய்தது அப்படின்னு. அங்கதான் எல்லாமே இருக்கு. மன்னர்கள் வந்து செக்யூலர் கவர்னன்ஸ் எதுவும் கொடுக்கல. மன்னர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு மதத்தை நம்பியவர்களாக இருந்தார்கள். அந்த மதத்தை அந்த மன்னராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்க்கிறவர்களாக இருந்தாங்க. மன்னர்களே அப்படி இருந்தாங்க. கடவுளுடைய கோர்ட்ல சொல்றேன் சார், கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மன்னர்களே அப்படி இருந்தாங்கன்னா கடவுளின் பெயராலேயே ஒரு ஆட்சியை நடத்துவோம்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அது எப்படி இருக்கும்? அதுல என்ன நமக்கு கூறுகள் இருக்கும்? நிச்சயமா இருக்காது, நிச்சயமா இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அத வந்து டிக்ளேர் பண்றாங்களே சார். அப்போ டெமோக்ரஸி இருக்காது, செக்யூலரிசம் இருக்காது அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. சுருக்கமா சொல்றதுன்னா, இந்து மதத்துல வந்து இந்து மதம் என்று இவர்கள் சொல்லுகின்ற இந்து மதத்துடைய கூறுகள் இருந்தன. வைணவ மதம் இருந்தது, சைவ மதம் இருந்தது. இந்த எல்லா மதத்திலுமே வந்து ஒரு மைனாரிட்டி குழுமம் வந்து தன்னுடைய மதத்தை மக்கள் அனைவரையும் ஆட்சி செய்கின்ற ஒரு மன்னரை ஏற்க வைத்தார்கள். அப்படி ஏற்க வைத்ததன் மூலம் அவர் அந்த மதத்தை சார்ந்து நிற்பதன் மூலம் இந்த சிறிய குழுமம் தொடர்ந்து பலன் பெற முடிந்தது. இன்னைக்கு இந்து மதமா இருக்கிறதுலையும் அதே தான் நடக்குது. எல்லாரும் அர்ச்சகர்கள் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து பெரிய இந்து மத ஆகமம் இதெல்லாம் இல்லை. இட்ஸ் அ கிரேட் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், பொருளாதார பலம். இந்த கோயில்கள் அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு கீழே மட்டும் இருக்குதுங்கிறது மிகப்பெரிய பொருளாதார பலம். மார்க்ஸ் சொன்ன மாதிரி எல்லாமே பொருளாதாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. நீங்க வந்து இதுன்னு சொல்லுங்க, ரிலிஜன் சொல்லுங்க, அரசியல்னு சொல்லுங்க, எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து பொருளாதாரம் தான். அப்போ இந்த பொருளாதார பலம் குறைந்து போகின்றதோங்கிற அச்சம் வந்து காங்கிரஸ் உடைய காலத்துக்கு மறைந்து போகல, ஆனா குறைந்து போகுதோங்கிற அச்சம் வந்து வந்தது. இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தோட இருந்தோமோ அந்த ஸ்ட்ரென்த்தை நீக்க நிறைவின்றி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம மறுபடியும் நிலைநாட்டி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நமக்கு என்ன தெரியணும்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோகேந்திர யோதா வந்து ஒரு ஒன்று நடத்தினார், ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடத்தினார். அது ரொம்ப அருமையான ஒரு டிஸ்கஷன். டிவியில் வந்து அதை பார்த்தேன் நான். அதுல வந்து அவர் கேட்ட அந்த டிஸ்கஷன்ல வந்திருக்கு இந்த சந்தோஷம் எனக்கு. இதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்ல யாராவது இருக்கீங்களான்னு கேட்டார். ஒருத்தர் கூட இல்லை அந்த பையன்கள்ல. அவங்களாம் ஃபார்வர்ட் லுக்கிங் பாய்ஸ் அந்த டிஸ்கஷனுக்கு வந்தவங்கலாம் நான் நினைக்கிறேன். அப்போ அவர் கேட்டாரு, இது சரியானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 82% பாப்புலேஷன் இங்க ரெப்ரசன்டேஷனே இல்லாம இருக்கு அப்படிங்கிறது சரியானு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு இந்தியாவோட நிலைமையிலேயே வந்து என்னன்னா, இன்னைக்கும் அந்த 82% ரெப்ரசன்டேஷன் இந்தியாவில் ரொம்ப கம்மியா இருக்கு. அதிகார பீடங்கள்ல இருந்து அது ரொம்ப கம்மியா இருக்கு, இன்க்ளூடிங் கோர்ட்ஸ், நீதிமன்றங்கள் உட்பட எல்லா இடத்துலயும் கம்மியா இருக்கு. அப்போ ராகுல் காந்தி கேட்கும் போதும் அப்படித்தாங்க சார் கேட்டார். ஆமா ஆமா அப்படிதான் கேட்டாரு. உங்களுக்கு கேரளா தமிழ்நாடு மாதிரி 1-2 மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் உள்ள கதை என்னன்னா, விபி சிங் அந்த காலத்துல சன் டிவிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தவர் அதான் சொன்னாரு, டெலிபோன் டைரக்டரி வாங்கி பாருங்க, இந்த ஊர்ல வந்து பெரியார் இருந்தாரு, அதனால வந்து எல்லா பெயர்களும் இருக்கு, ஆனா மற்ற இடங்கள்ல வந்து பாருங்க குறிப்பிட்ட சில பெயர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப வரும், சரணை மட்டும்தான் திரும்ப திரும்ப வரும். அது வந்து நியாயம் இல்லையா? எந்த விதத்துல அது நியாயம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது எல்லாம் உண்மை. அதனால இன்னைக்கு நடக்கிறது ராகுல் சரியா புரிஞ்சுக்கிட்டார். அந்த பாரத் ஜோடோ நடந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த அவேர்னஸ் வந்து மிகப்பெரிய அவேர்னஸ் நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னாரு, இன்று நடப்பது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தத்தின் தொடர்ச்சி
அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டா சொன்னார். அதனால இன்னைக்கு வந்து ஆட்சி பீடத்துல வந்து நம்ம கருத்தை ஓப்பனா சொல்றதுக்கும் அதை வந்து ப்ரொக்ளைம் பண்றதுக்கும் அதை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கும் ரெடியான ஆட்சி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது முக்கியமா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அந்த சிறு குழுமம் பெரும் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்ட சிறு குழுமத்தை சேர்ந்த எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல உள்ளவங்களும் இந்த அரசை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது என்ஜினியரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சப்போர்ட், நமக்கு தான் நல்லது நடக்க போகுது அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுல மத மோதல்களை தடுப்பதற்கான எத்தகைய முயற்சியையும் தமிழ்நாடு அரசு எடுக்கும் அப்படின்னு கே சேகர் பாபு அமைச்சர் சொல்றாரு சார். அது ஒரு செய்தி. சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியலை திமுக செய்கிறது அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் சொல்றாரு. இவங்க மதத்தை அடிப்படையாக வச்சுட்டு ஒரு அரசியலை செய்ய வர்றாங்க. உங்களுடைய பருப்பு, சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பேசுறாரு. இங்க நடக்கிறது அதிமுக ஆட்சி இல்ல, பழனிசாமி ஆட்சி இல்ல. இங்க வந்து உங்களுடைய தகுதித்தங்களுக்கு இடமில்லை, நீங்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு உதயநிதியும் சொல்றாரு. இது எல்லாமே திரும்ப திரும்ப அந்த மத அடிப்படையிலான பிரச்சாரமாக பாஜக முன்னிறுத்துகிறது. முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படின்னு திமுகவை குற்றம் சாட்டுகிறது. இவங்க வந்து நீங்க அதை அடிப்படையாக வச்சு அரசியல் செய்றீங்கன்னா இங்க உங்களை வந்து வெற்றி பெற விட மாட்டோம் அப்படின்னு திமுக செயல் சொல்றாங்க. ஆக இந்த தேர்தலையும் நீங்க சொன்ன ராகுல் காந்தி சொன்ன அந்த 1000 ஆண்டு கருத்தியல் மோதல் அப்படிங்கிறது இந்த தேர்தல்கள்லயும் வெளிப்படுகிறது. திமுக, அதிமுக, தவேக வெளிப்படையாக வெளியில தெரியக்கூடிய மேலோட்டமான அரசியல் கட்சிகளின் போர் இல்லை. இது வேறு அடிப்படையான அதிகார போட்டி தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும் போது. அப்படி நினைக்கிறது சரியா? இல்ல தவேக, ஓபிஎஸ், இபிஎஸ் ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கணுமா? இல்ல சரிதான் நீங்க நினைக்கிறது. அது ஏடிஎம்கேலையும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏடிஎம்கேல வந்து ஏடிஎம்கேவுடைய பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா கருத்து தெரிவிச்சிருக்காரு திமுக ஆட்சியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி. ஆனா செல்லூர் ராஜு வந்து என்ன சொல்லியிருக்காரு நேத்து வந்து, நாங்க பாஜகவுடைய இதை ஸ்டாண்டை நாங்க சப்போர்ட் பண்ணல இதுல அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு இடையிலேயே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் உண்மை. ஓகே சார். இது செக்யூலரிசத்துக்கு எதிராக மதச்சார்பின்மை இந்தியாவினுடைய ஐடியா ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய கருத்தாக்கம் அப்படின்னு பார்த்தா செக்யூலரிசம், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு அந்த இந்திய பண்புக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் நடக்குது. அந்த பண்பின் மீதான தாக்குதல்கள் நடக்குது. இது அரூபமானது அப்படின்னு அதை தள்ளி விட்டுற முடியாது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீதான தாக்குதல்களுக்கு முன்னோடியாக இந்த கருத்து யுத்தமாக இப்ப முதல்ல தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது குறித்து நிறைவாக உங்களுடைய பதிலோட நிறைவு செய்யலாம். ஒன்னே ஒண்ணுதாங்க, இவங்க போற்றி புகழுகின்ற பாரதியார் என்ன சொன்னாருங்கிறது இவங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம். அந்த நாம்ங்கிறது யாரு? அது விடுதலை பாட்டுல சொன்னாரு, பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. இந்த நாட்டை விடுதலைங்கிறது சில குறிப்பிட்ட குழுமங்களுக்கு மட்டுமாக ஏற்படுத்தப்படக்கூடாது. இங்க உள்ள எல்லாருக்குமே வந்து நாட்டுடைய விடுதலை கிடைக்கணும். அப்படி விடுதலை கிடைக்கும் பொழுது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஃபீல் பண்ணணும், என்ன சொல்லணும், இந்த நாடு என்ன சொல்லணும்? நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படின்னு இந்த நாட்டுல உள்ள எல்லாரும் சொல்லணும். அதுதான் இந்த நாட்டுடைய உண்மையான கோட்பாடு. பாரதியை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க இதையும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ் உலகின் மூத்த மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழ்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதையும் புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.